நிச்சயமாக தீபிகா, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடுமையான காட்டாற்று வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதி மற்றும் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து சாரலுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த சாரல் மழையுடன் கூடிய கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காட்டாற்று வெள்ளமாக ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டாற்று வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெயினருவி மற்றும் ஐந்தருவிகளில் நேற்று இரவு முதல் தண்ணீரானது அதிகரித்த நிலையில் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்றும் காலையும் தண்ணீரானது குறையாததன் காரணமாக இந்த தடையானது நீடிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை அங்கு குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு சேதமடைந்ததன் காரணமாக அந்த பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாகவும் ஏற்கனவே பழைய குற்றால அருவிகளிலும் தடை விதிக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தற்போது மெயினருவி மற்றும் ஐந்தருவிகளிலும் இந்த தடையானது நீடிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களுக்கு முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருகை தந்த முன்னம் உள்ளதன் காரணமாகவும் தற்போது அருவிகளில் குளிக்க முடியாதது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்த இருப்பதன் காரணமாக அருவிக்கரையோரம் காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தீபிகா.